எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கேரளா, ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். இது ரைஸ் நூடுல்ஸ், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இடியாப்பம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு 2 பொருட்கள் தான் தேவை. ஸோ வாங்க இந்த சுவையான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்ய நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டியால் கிண்டி விடுங்க. சுடு தண்ணி ஊற்றுறதுனால கையில் கிண்ட முடியாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி யூஸ் பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். இடியாப்பம் செய்யும்போது நல்ல சூடான தண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அரிசி மாவு கொஞ்சம் வெந்து கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் பிசைஞ்சு விடுங்க. இடியாப்பத்துக்கு சர்க்கரை போட்டு கெட்டி தேங்காய் பால், சம்பல், குருமா நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்பம் அச்சில் போடுங்க. 3/4 அளவு போட்டால் போதும். இன்னைக்கு நான் ஸ்பெஷல் இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணுறேன். இதில் மாவு பிழிஞ்சு விடுங்க. உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உடையாமல் வரும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இடியாப்பத்தை வேக வைக்கணும். இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. இடியாப்ப தட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அருமையான இடியாப்பம் இப்போ ரெடி. பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு இல்லையா? சூடாக பரிமாறுங்க. நல்ல சாஃப்டாக சூப்பரான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்போது நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இடியாப்பம் சாஃப்டாக வரும். ஸோ இது நீங்கள் வெஜிடபிள் குருமா, இல்லைனா சம்பல், இல்லைனா சிக்கன் கறி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.